ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச்சிங் கத்துக்கும்போது, இந்த 2 மெஷர்மெண்ட்டும் என்ன ரொம்பவே கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த எல்லா கன்ஃப்யூஷனையும் கிளியர் பண்ணி, எந்த ஃபார்முலா எப்ப யூஸ் பண்ணணும்னு ஸ்ட்ரைட்டா பார்க்கலாம். நெக் சர்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது நம்மளோட நெக்க சுத்தி எடுக்கிற ஃபுல் மெஷர்மெண்ட். இப்போ எனக்கு 13.5 கிடைச்சிருக்கு. செஸ்ட் மெஷர்மெண்ட் 35 இன்ச். ஸோ இது 2யும் இப்போ ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். 13.5 நான் 5ஆல டிவைட் பண்ணுறேன். எனக்கு 2.7 இன்ச் கிடைக்குது. செஸ்ட் டிவைடட் பை 12 போட்டோம்னா 2.9. இந்த 2 மெஷர்மெண்ட்டுக்குமே 2 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் வருது. பட் இருந்தாலும் இந்த 2 ஃபார்முலாஸும் ஒன்று கிடையாது. 2ம் டிஃப்ரெண்ட் லாஜிக்கில் வந்த ஃபார்முலாஸ். அது ஏன் டிஃப்ரென்ஸ்? இந்த ஃபார்முலா டைரெக்டாக நெக்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதை 5ஆல் டிவைட் பண்ணுற மெத்தட். ஸோ இது க்ளோஸ் ஃபிட்டிங் நெக்குக்கு அக்யூரேட்டாக சூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் காலர் நெக், க்ளோஸ் நெக் ஆர் ஹை நெக். அப்புறம் வந்து செஸ்ட் டிவைடட் பை 12. இது வந்து டைரக்ட் மெஷர்மெண்ட் இல்லை, பாடியோட ஓவரால் சைஸ் பார்த்து அப்ராக்சிமேட்டாக எடுக்கிற ஒரு வேல்யூ. இந்த ஃபார்முலா பேசிக்காக எங்கே யூஸ் ஆகும்னா, பேசிக் டிராஃப்டிங், நார்மல் ரவுண்ட் நெக் ஆர் ஜுவல் நெக் இந்த மாதிரி பேட்டர்னில் இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் ஒரு 2 பாயிண்ட்ஸ் ஆர் குவார்ட்டர் இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்தால் கூட உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் க்ரியேட் பண்ணாது. இப்போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், உங்ககிட்ட ஒரு 3 கஸ்டமர் வர்றாங்க. 3 பேருமே லீன் பாடி டைப். அவங்க 3 பேரும் உங்ககிட்ட க்ளோஸ் நெக் கேட்கலாம் ஆர் டீப் நெக் கேட்கலாம் இல்லையா? ஸோ அப்போது சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சு நெக்கை மார்க் பண்ணுவீங்க. அப்போது ஆனால் ஒரு நார்மல் பாடிக்கு நெக் சர்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது 13.5 ஆர் 14 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் செஸ்ட் சைஸ் அப்படின்றது வேரி ஆகிட்டே இருக்கும். 35 இருக்கலாம், 38 இருக்கலாம் ஆர் 40 கூட இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்? ஒவ்வொருத்தருக்கும் சேம் வேல்யூ வராது. அப்போது ஃபிட்டிங்கில் வேரி ஆகும். க்ளோஸ் நெக் கேட்டாங்கன்னா ப்ராப்பர் ஃபிட்டிங் வராது. டீப் நெக் கேட்டாங்கன்னா லூஸ்னஸ் வரும். ஓவராலாக கரெக்ட் ஃபிட்டிங் மிஸ் ஆகும். இந்த மாதிரி கேசஸில் நெக் ரவுண்டை டைரெக்டாக மெஷர் பண்ணி தான் நெக் வித்தை மார்க் பண்ணணும். செஸ்ட் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம கெஸ் பண்ணலாம். ஆனால் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் வேணும்னா நெக் மெஷர்மெண்ட் தான் ட்ரெஸ் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டக் ஆகுறீங்க, உங்களுக்கு எந்த ஏரியாவில் கன்ஃபியூஷன் வருது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். See you in my next video.